ப்ரோ இப்ப என்ன கொஸ்டின்னா, நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்களா லைஃப்ல யாருக்காச்சும் ஒருத்தவங்க பயப்படுவோம்ல, அந்த மாதிரி அந்த யாரு இருக்கா? உங்க நேம் சொல்லிருங்க. என் பேர் விஜய். நான் படிக்கல, நின்ட்டேன். நான் பயப்படுற ஆள்னா எங்க அம்மாவுக்கு பயப்படுறேன். எங்க அம்மாவுக்கு அடுத்து நான் லவ் பண்ற பொண்ணுக்கு பயப்படுறேன், அவ்வளவுதான். வேற யாருக்குமே இல்லை. சரி, லைக் அம்மாவுக்கு எதனால நீங்க வந்து பயப்படுறீங்க? அம்மாவுக்கு எதனால நான் பயப்படுறேன்னா, அப்பா இல்லை கூட இப்போ எனக்கு 19 வயசு ஆயிடுச்சு. 19 வயசுல இருந்து அம்மா தானே சின்ன வயசுல இருந்து வளர்த்துக்கிருக்காங்க. அதனால நான் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அதனால நான் அம்மாவுக்கு பயப்படுறேன். அம்மாவுக்கு முன்னாடி எந்த தப்பு பண்ணக்கூடாது, அதனால அம்மாவுக்கு பயப்படுறேன் நான். சரி, செகண்டா ஒருத்தவங்க சொன்னீங்களா, அவங்களுக்கு ஏன் பயப்படுறீங்க? அவங்களுக்கு ஏன் பயப்படுறேன்னா, அவன் என்னை விட்டு போயிடக்கூடாது, அதனால நான் அவங்களுக்கு பயப்படுறேன். சரி, வேற எந்த பயம் இல்லை. ப்ரோ நீங்க யாருக்கு பயப்படுறீங்க? உங்க நேம் இல்ல, சும்மா யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, உங்க ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ், டீச்சர், சாரு, அம்மா அப்பா, யாராச்சும் சும்மா யார் மட்டும் பயப்பட சொல்லுங்க. இதை சொல்றேன் நான், கேளுங்க. பசங்க எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், லவ் பண்றீங்க, நான் லவ் பண்ணலன்னுலாம் சொல்ல கிடையாது. ஆனா அந்த ஜாதி மதம் ஏன்னா இதெல்லாம் பார்த்து லவ் பண்ணாதீங்க. நான் இதை சொல்றேன், இதை நீங்க ட்ரெண்ட் ஆகினாலும் பரவாயில்ல. ஜாதி மதம் எதுவுமே இல்லை சொல்ல போனா. நானும் அந்த மாதிரி பிரச்சனையில தான் இருக்கிறேன். நான் வேற ஜாதி, அந்த பொண்ணு வேற ஜாதி. அந்த ஜாதி மதம் எதுவுமே இல்லை சொல்ல போனா. ஜாதியை பார்த்து மட்டும் லவ் பண்ணிடாதீங்க. அப்படி ஜாதி பார்க்கறதா இருந்தா லவ்வே பண்ணாதீங்க. அதுக்கு பேர் லவ்வே கிடையாது. உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்றதுக்கு. சரி, ஓகே ப்ரோ.